இசைஞானி இளையராஜாவின் முதல் சிம்பொனி வாலியன் இன்று லண்டனில் அரங்கேறியது. லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் ராயல் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து அரங்கேற்றினார். இளையராஜா தனது சிம்பொனியை 35 நாட்களில் எழுதி செப்டம்பர் 2024 முடித்தார். அதன் பின்னர் அவர் இங்கிலாந்தில் ராயல் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் சேர்ந்து சிம்பொனியை பதிவு செய்தார். முதலில் இந்த சிம்பொனி 2025 ஜனவரி 26 வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் வெளியீட்டு தேதி மார்ச் 8 மாற்றப்பட்டது. சிம்பொனி வடிவமைப்பில் அவரது அனுபவத்தை பற்றி பேசும்போது, நான் ஏற்கனவே திரை இசையில் சிம்பொனி வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறேன். அதன் வழியாக சிம்பொனி குறித்து மக்களுக்கு கற்பித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அவரது படைப்புகளில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, ஓ பிரியா பிரியா, என் இனிய பொன்னிலாவே, நினைவோ ஒரு பறவை, மடை திறந்து போன்ற பாடல்களில் சிம்பொனியின் அம்சங்கள் காணப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் இருந்து இசை ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இளையராஜாவின் இந்த சாதனைக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். இளையராஜாவின் சிம்பொனி வெளியீடு அவரது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் இசை வரலாற்றில் இது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இதன் மூலம் அவர் மொசார்ட், பீத்தோவன் போன்ற உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் வரிசையில் இணைந்தார். இது மிகவும் முக்கியமான சாதனையாகும். ஏனெனில் மிக குறைவான இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் மேற்கத்திய இசை உலகில் இந்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. இது இந்திய இசையின் சர்வதேச வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.